அன்புள்ள ரிஷபராசி நேயர்களே வணக்கம். கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 ஆகிய நட்சத்திர பாதங்கள் அடங்கிய ராசி ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் உங்கள் ராசியாதிபதி சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகும். உங்கள் ராசிக்கு தர்ம கர்மாதிபதி 9, 10க்கு அதிபதி. 9, 10க்கு அதிபதியான சனி பகவான் வருகின்ற 29/3/2025 முதல் 23/2/2028 வரை லாபஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 11ஆம் வீட்டில், குரு வீட்டில் திருக்கணித சித்தாந்தப்படி சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். திருக்கணித பஞ்சாங்கம்தான் உலகமெங்கும் பழக்கத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்கமாகும். ஆலய வழிபாடுகளுக்கு, ஆலயங்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய பஞ்சாங்கமாக இருக்கக்கூடியது வாக்கிய பஞ்சாங்கமாகும். அந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்க்கின்ற பொழுது 6/2/2026 முதல் 24/4/2028 வரை லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சனி சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். உலகமெங்கும் பழக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கப்படி வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி அன்று இரவு 9:44 சனி 11ஆம் வீட்டுக்கு மாறுதலாக இருப்பது ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு அற்புதமான அமைப்பாகும். சனியின் சஞ்சாரத்திலே 11ஆம் இடம்தான் ஒரு சிறப்பு வாய்ந்த சஞ்சாரமாகும். 11இல் குரு வீட்டில் சனி என்பது மிக மிக ஒரு அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு இருக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். நீண்ட நாட்களாக நீங்கள் எண்ணிய காரியங்களை வருகின்ற நாட்களில் செயல்படுத்தினால் அதில் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறும். அது மட்டும் இல்லாமல் திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்களுக்கு உங்கள் தொழிலில் இணைவார்கள். தொழிலை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று எண்ணிய உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் கிடைப்பது மட்டும் இல்லாமல் அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உத்தரவுகளை வருகின்ற நாட்களில் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. புதிய வாய்ப்புகள் கிடைப்பது மட்டும் இல்லாமல் வெளியூர் தொடர்புகள் கூட ஏற்படக்கூடிய ஒரு யோகங்கள் உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக கூட்டாளிகளுடைய ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் தொடர்பாக கடந்த காலங்களில் நீங்கள் வாங்கிய கடன்களை வருகின்ற நாட்களில் பைசல் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை மாறும். ஒரு சிலருக்கு தொழில் அபிவிருத்திக்காக நவீன கருவிகளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். தொழிலுக்காக ஒரு அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்படுவது மட்டுமில்லாமல் எதிர்பார்த்த பதவி உயர்வுகளை அடையக்கூடிய ஒரு யோகங்கள் வருகின்ற நாட்களில் உண்டு. நீண்ட நாட்களாக உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் தற்போது விலகும். அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகளுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். ஒரு சிலர் பதவி உயர்வை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். அடுத்து குறிப்பாக உங்களுக்கு வேலை பளு குறையும். மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாகவும் செம்மையாகவும் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய அளவிற்கு ஒரு குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறன் உங்களுக்கு உண்டாகும். புதிதாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக
வருகின்ற நாட்கள் உங்களுக்கு இருக்கும். உடல் ஆரோக்கியமானது மிகவும் சிறப்பாக இருப்பது மட்டுமில்லாமல் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மனைவி பிள்ளைகளுடைய ஒற்றுமையானது மிகச் சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்து வகையில் சாதகமான பலன்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு பாகப்பிரிவினை ஆகாமல் இருக்கக்கூடியதெல்லாம் மாறி தற்போது பாகப்பிரிவினை ஏற்பட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். மனைவி பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய அளவிற்கு அனுகூலங்கள் உண்டாகும். ஒரு சிலர் வீடு மனை போன்றவற்றினை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது வருகின்ற நாட்களில் உண்டு. பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு மனைவி பிள்ளைகள் மூலமாக கடந்த காலங்களில் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டிருக்கும். குறிப்பாக வயது மூத்தவர்கள் வீட்டில் இருந்தால் அவர்கள் மூலமாக கூட தேவையில்லாத மருத்துவ செலவுகள் எல்லாம் கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கும். வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த தேவையற்ற மருத்துவ செலவுகள் எல்லாம் குறைந்து சேமிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் தற்போது ஒரு விடுவு காலம் பிறக்கிறது என கூறலாம். அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உழைத்த உழைப்புக்கெல்லாம் தற்போது சரியான சன்மானம் கிடைக்கிறது, சரியான ஒரு பொருளாதார அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது என கூறலாம். சனி 11 சஞ்சரிக்கக்கூடிய இந்த நாட்களில் மற்ற கிரக சஞ்சாரத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துன்னு பார்க்கணும். அப்படி பார்க்கின்ற பொழுது குருவின் சஞ்சாரமானது 14/5/2025 2/6/2026 வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்னென்னா தனஸ்தானமான 2ல் சஞ்சரிப்பார். தனஸ்தானமான 2ல் குரு, அடுத்து 11 சனி என்பது அடுத்து ஒரு வருடத்திற்கு ஒரு பெரிய பொற்காலம் என கொள்ளலாம். மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு பொருளாதார அனுகூலங்கள், குடும்பத்தில் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உண்டாகும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். பிள்ளைகளால் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். திருமண சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வெளியூர் செல்லக்கூடிய அமைப்பும் அதன் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய யோகங்களும் உண்டு. 2/6/2026 முதல் 26/6/2027 முடிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு 3ல் சஞ்சரிப்பார். குரு 3ல் சஞ்சரித்தாலும் 7ஆம் வீட்டை குரு பார்க்கும் என்பதனால குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பும், அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு யோகங்களும் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா 26/6/2027 24/7/2028 வரைக்கும் குரு 4ல் சஞ்சரிப்பார். 26 அதாவது 2026 அதாவது 2/6/2026 பிறகு குரு 3ல் சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள், அதன் பிறகு 4ல் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண விஷயத்தில் கொஞ்சம் சிக்கனமாக இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சனியின் சாதக சஞ்சாரத்தால் பண விஷயத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் சனியின் சாதக சஞ்சாரத்தால் நீங்கள் எதையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. இந்த தருவாயில் பார்த்தீங்கன்னா ராகு கேது சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 5/12/2026 உங்களுக்கு 24/6/2028 வரைக்கும் கேது உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பார். கேது 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களும் ஒரு நல்ல காலம் சொல்லலாம். பொதுவாக உபஜயஸ்தானமான 3ஆம் வீட்டில் கேது சஞ்சரிக்கின்ற பொழுது எதிர்பாராத அனுகூலங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு யோகங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ரிஷபராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு வருகின்ற நாட்களில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு பண்ணுறது, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. விநாயகர் ஸ்தலத்துக்கு சென்று வருவது கூட ஒரு வளமான பலனை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும். நேயர்களே, இதுவரை ரிஷபராசிக்கான சனி பெயர்ச்சி பலன்களை கூறினேன். மற்ற ராசிகளுக்கான சனி பெயர்ச்சி பலன்களை பார்ப்பதற்கு நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்றவற்றினை பாருங்கள். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.